ஸ்டாண்டிங் எக்ஸாம்ல கேக்குற டைம் அண்ட் ஒர்க் ப்ராப்ளம்க்கு இதாங்க மெத்தட். A ஒரு பர்టిక్యులர் நம்பர் ஆஃப் சாக்லேட் சாப்பிடுறதுக்கு 10 டேஸ் எடுத்துக்கிறான். B அதே சாக்லேட் சாப்பிடுறதுக்கு 20 டேஸ் எடுத்துக்கிறான். ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனா A வால 4 நாள் தான் சாப்பிட முடியுது, அதுக்கு மேல என்னால முடியாது போடான்னு போயிட்டான். அப்ப B மிச்சம் இருக்க சாக்லேட்டை எவ்வளவு நாள்ல சாப்பிட்டுருப்பான்? இதான் क्वेश्चन. என்னவா இருந்திருக்கும்? Of course 8 days இருந்திருக்கும். என்ன லாஜிக்னு பாத்தீங்கன்னா முதல்ல சாக்லேட்ஸ் கண்டுபிடிங்க, அது சிம்பிள். 10 டேஸ் இது 20 டேஸ், ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்தா என்ன வந்திருக்கும்? 20. அப்ப 20 சாக்லேட்ஸ் டோட்டலா இருக்கு. A 10 நாள்ல சாப்பிட்டுருக்கானா ஒரு நாளைக்கு 2 சாக்லேட் சாப்பிடுறான். B 20 நாள்ல சாப்பிடுறானா ஒரு நாளைக்கு ஒரு சாக்லேட் சாப்பிட்டுருக்கான்னு அர்த்தம். இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து 4 நாள் சாப்பிட்டுருக்காங்க இல்லையா? அப்ப A வால 4 2s are 8 சாக்லேட் சாப்பிட முடியும். B ஆல 1 4s are 4 சாக்லேட் சாப்பிட முடியும். அப்ப டோட்டலா 12 சாக்லேட்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மிச்சம் எவ்வளவு சாக்லேட்ஸ் தான் இருக்கு? 8 சாக்லேட்ஸ் தான் இருக்கு. அதை யார் சாப்பிட்டுருக்கணும்? B. B ஆல ஒரு நாளைக்கு ஒரு சாக்லேட் தானே சாப்பிட முடியும். அப்ப B க்கு 8 டேஸ் ஆயிருக்கும் அந்த மிச்சம் இருக்க சாக்லேட் சாப்பிடுறதுக்கு. அவ்வளவுதான். இதே மாதிரியான ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம், அதுக்கு ஆன்சர் பண்ணிருங்க. சாக்லேட் எப்படி ஆட் பண்றோமோ அதே